ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நாங்கள் வாக்கிங் வந்திருக்கோம். மேகம் பாருங்கள் நல்லா இருட்டிக்கிட்டு இருக்குது. வாக்கிங் இருந்த நடு ரோட்டில் இருந்து தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள் எங்களோட வயக்காடு, எங்கள் ஒரு வயக்காடு. வாய்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரில. பாருங்கள் நெல்கதெல்லாம் எப்படி விளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதில் சொல்லுவாங்க அந்த அரிசியில் வந்து 5, 6, 20 என்னமோ சொல்லுவாங்க. எனக்கு அது பேர்லாம் தெரியாதுங்க. ஆனால் இவங்க ஏதோ ஒரு போட்டிருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது இப்படி மஞ்சளாக இருக்குதுன்னா நல்லா விளைஞ்சிச்சு. இதிலே வந்து பாருங்கள் கொஞ்சம் பச்சை இல்லை இந்த பச்சையாக இருக்கிறதுலாம் இன்னும் விளையலை. இந்த பச்சையாக இருக்கிறதுலாம் இன்னும் விளையலை. பாருங்கள் சுற்றி பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வயக்காடு இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப தூரத்துக்கு வயக்காடு. அது இல்லாமல் எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா 3 பக்கம் மலை. இந்த மலையெல்லாம் மலை 3 சைடு வந்து மலை, ஒரு சைடு மட்டும் மழை இல்லாமல் இருக்கும். தென்னந்தோப்பு இயற்கையோடு சேர்ந்து காற்று பார்த்திங்கன்னா சும்மா செம்மையாக அடிக்குது, அழகாக அடிக்குது. யார் யார் வாக்கிங் வந்திருக்கோன்னா நானும் வன்னிங்கும் வந்திருக்கிறோம். காற்று சும்மா செம்மையாக அடிக்குது. நல்லா இந்த இதில் வாக்கிங் வர்றதுக்கு நல்லா இருக்குது. பாருங்கள் இயற்கை காட்சி எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இப்படியே ரோட் நெடுக நாங்கள் நடந்து போகணும். ஆனால் சுற்றி வரிசையாக வந்து வயக்காடு தான் இருக்கும். வயக்காடுனா எங்களுக்கு இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி செழிம்பான ஏரியா. உங்களுக்கு தெரியுதா? பச்சை பசேர்னு எங்கே பார்த்தாலும் பாருங்கள் ஒரே பச்சை பசேர்னு தெரியும். பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் வந்து தண்ணி செழிம்பான ஏரியா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட பார்த்தாலும் ஒரே பச்சை பச்சையாக தான் தெரியும். பாருங்கள் இது என்ன மாதம்? ஏப்ரல் மே. அதாவது மே மாதம் ரொம்ப வெயில் அடிக்கும். அக்கி நட்சத்திரம்லாம் சொல்லுவாங்க. அக்கி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆக போகிற நேரம். ஆனால் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா எவ்வளோ செழிம்பாக இருக்குன்னு. தண்ணி செழிம்பாக இருக்கிற ஏரியாவில் தான் இந்த வயக்காடு, இந்த அரிசியெல்லாம் வயக்காடுலாம் இருக்கும். எங்கள் ஊர் தண்ணி செழிம்பான ஏரியா வாங்காட்டி தான் நிறைய இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மாதத்துக்கு ஒரு தடவை பாருங்கள். இதுவே பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா விளைஞ்சிருச்சு. ஒரு 10-15 நாளில் வந்து இதை அறுவடை பண்ணிடுவாங்க. அறுவடை பண்ணி ஒரு 10-15 நாள் சும்மா போட்டுருவாங்க அந்த உழவடிக்க அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்படி 5 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த வயக்காட்டில் போட்டு அரிசி போட்டு எடுப்பாங்க. அதனால் வந்து எங்கள் ஊரில் அரிசிக்கு வந்து பஞ்சம் இருக்காது. ஏன்னா நிறைய போடுறதுனால நம்ம கம்மி விலையில் இங்கே தானே விளைய வைக்கிறாங்க. கம்மி விலையிலேயே நம்ம மூடையாக வந்து தூக்கிக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் கிளைமேட் இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் இப்போ வாக்கிங் போகிறோம். நல்லா இந்த இயற்கை காற்றுல அப்படியே இயற்கை காற்று அப்படியே இயற்கை காற்றோடு அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்கோம். நல்லா ஈவினிங் நேரங்களையோ மார்னிங் நேரங்களையோ வாக்கிங் போது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி கிளைமேட்டு, அது இந்த கிளைமேட்டுக்கு நம்ம வாக்கிங் போது நம்மளுக்கு போகிற அந்த அலுப்பே தெரியாது. நல்லாயிருக்கும் இயற்கை காற்றோடு காற்றா அப்படியே. என்ன தான் ஃபேன் காற்றுல நம்ம இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கை காற்று வந்து நம்மளுக்கு வந்து நல்லது. ஃபேன் காற்று வந்து எவ்வளோ தான் நீங்கள் இருந்து பாருங்கள் சூடேறும், உடம்பு வந்து சூடேறும். ஆனால் அந்த இயற்கை காற்று பார்த்திங்களா, என்னோடய முடியெல்லாம் பார்த்திங்களா எப்படி அசையுதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நல்ல ஒரு இயற்கை காற்றாக இருக்குது. இதோடு நம்ம வர்றப்போ நல்லது. இதோடு நம்ம நடந்து வந்த அந்த இயற்கை காற்றோடு வரப்போ நம்மளுக்கு நடையோட அலுப்புன்னு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.